ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோம்டா, தனுஷ் நடிச்சு வெளியா இருக்கிற குபேரா படத்துல டெய்லர் தான் வந்து இருக்குது. அதுவும் நேற்று இரவு வந்துட்டு நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். இந்த டீசரே வேற லெவல்ல இருக்கு. ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டும் ஒரு தனுஷுண்ட ஸ்கிரீனும் ப்ரெசன்ஸும் கலந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமா இருக்கு. நிறைய நாள் கழிச்சு ஒரு ஏண்டாவர் சேகர் கொம்மாலா வந்து சேகர் கொம்மாலா அவர் தான் வந்து டைரக்டர். அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் டைரக்டர். தனுஷ் வந்து ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர். ரெண்டு பெரிய ஒரு சங்கமம் ஆகும்போது ரெண்டு பெரிய பவர் சங்கமம் ஆகுது. எப்படி வருமானு எதிர்பார்ப்பேன் நிறைய பேர். அதை விட டிஎஸ்பியோட மியூசிக் அதான் சொல்லலாம். எப்படி இருக்கா தெரியல. வெளியில வர டிஎஸ்பி இந்த மியூசிக் அப்படிதான் சவுண்ட். நீங்க உண்மையா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சவுண்ட் அப்படிதான் இருக்கு. நல்ல சவுண்ட் போட்டுருக்கு. இல்ல அதான் அப்படி அந்த ஒரு சவுண்ட் அதட்ட ஐகானிக் சவுண்ட். நம்ம நாகார்ஜுனா இருக்கிற முக்கியமா அதுவும் அவரும் டீசர்ல நீங்க பாத்துருக்கீங்க நிறைய எல்லாட்ட அந்த அதுவும் ராஸ்மிகாவை வந்து நல்லா பயன்படுத்திருப்பாங்க. எனக்கு முதலே இது வந்தது. அவன் அனிமல்ல வர நல்லா நடிச்சிருப்பா. நல்ல ஆக்டிங் இது இருக்கு. அதை பெருசா யூஸ் பண்ணுது. அதே மாதிரி இதுல வந்து யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நம்புறேன் டைரக்டர். அதே மாதிரி டீசர்ல கொஞ்சம் காட்டியிருந்தவங்க சீன் நல்லா தான் இருந்தது. அவன் வந்து ஒரு நார்மலா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து கேள மாதிரி அவர் காட்டிப்பாங்க. சரி, அதான் நம்ம எதிர்பார்ப்புறதுக்கு வாங்க போய் பார்ப்போம். சரி, கமலா தனுஷ் என்ன செய்திருக்கிற மேஜிக் எனக்கு வாங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் ஆட் போடுறாங்க. ஏனப்பா கோடினா எவ்வளவு சார்? ஓய்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை. இது சரித்திரம். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபா. உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். சாகவானா மேடம்? படிச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். தீபா எங்க இருக்கான்னு சொல்லி இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொண்டுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்ல மேடம், என் உலகமும் இல்லை. நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா பிச்சைக்கார கேரக்டர் பாத்திரத்தை எப்படி நடிச்சிடல தனுஷ் வந்து உண்மையாவே வேற ஆக்டிங்கு நீ அதான் விளங்கி செய்யும். வேற அந்த எட்டி பாப்பா அவங்க மேல கை வச்சான்னு சொல்லு. அந்த ஃப்ரேம் பூஸ் பாம்ஸ் அந்த இன்னசென்ட் அது நிறைய நேரமா அந்த ஜெயில ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னசென்ட் பிறகு வந்து ஒரு கோபம் ஒன்று இருக்கும். அந்த எல்லாத்தையும் வெளிப்படும். அந்த ஒரு விரக்தி ஒன்று இருக்கும். கை வச்சு எதுவுமே இல்லாத மனிதனுக்கு ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்கு. நான் வச்சு நான் அவரை எடுத்து வந்து அவர் வந்து அப்படியான வேலை செய்யறது போல. ஆனா போலீஸ் தான் நினைக்கிறேன் ஏதோ காசு சம்பந்தமா இதுல பிளே பண்ணிருக்கு. ஏதோ காசு பெருசா பிளே பண்ணிருக்கு இந்த படத்துல. அந்த தீமையை பாத்தீங்கன்னா மணி சம்பந்தம். குபேரா பேரையே பாத்தீங்கன்னா காசு சம்பந்தப்பட்ட பேர் தான். இந்த குபேரா கடவுள்லாம் அந்த காசை அள்ளி தரக்கூடிய கடவுள். இன்னொன்னு தெரியாது, ரேஷ்மிகாவும் நம்மளோட தனுஷரும் சாகரத்துக்கு போயிருக்காங்க. அது ரெண்டு பேரும் வாழ்க்கையே வேண்டாம் அப்பதான் காப்பாத்தி குழந்தைக்கார் வீட்டை குழந்தைக்காரு நினைக்கிறேன். ஆனா வந்து காப்பாத்திக்கிற அந்த சாடியோட இருக்குது. அதுதான் எனக்கு கன்ஃபியூஷன்.
தாடியரை லட்டி பாக்குறேன் வேற சொல்லிக்க இல்ல இல்ல அது வேற சீன் இது வேற சீன் என்ன மாதிரி பண்ணிக்க மேபி இருக்கலாம் ஏன்னா எனக்கு தனுஷ் ஏன்டா அவர் காப்பாத்தி கொண்டு வந்து அந்த சட்டை உடைக்கு நார்மல் லுக்ல இருக்காது தனுஷ். ஆனா வந்து இவர் சொல்லேக்க இந்த அங்க அவங்க வீட்டுக்குள்ள ஆட்ட மாதிரி தான் இருக்காது. அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கு நம்ம வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கு சம்திங் திருப்பி பாக்கணும் இல்லை என்ன சண்டை வந்தது என்ன சொல்றீங்க? இந்த நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை. இது சரித்திரம். இவனை வச்ச வாய தொடர்ந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. வேறடா வேணாம் என் பேர் தீபக். இல்ல அதான் அதான் வீடு அதுக்கு பிறகுதான் சேஞ்ச் இது பண்ணேன் வீடா இதுடா கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு கண்ட்ரி சார் ஷாப் மாதிரி கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஓ மியூசிக் என் பேர் தீபக். ஆனா இதுல வேணும் நார்மலா இறந்து போனேன் உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். ஓ சாவு நீ சாவு என் சாவு நான் சாவுறேன். சாகவானா மேடம்? படிச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். என்ன சொன்னாரு இவன் எங்க இருக்கான்னு சொல்லி பிரச்சனையா இருக்கா அதை தேடிதான் நான் போன பிறகு நடக்குது எல்லாம் பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான். இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொண்டுடும். அதெல்லாம் செமையா இருக்கு. பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம். என் உலகமும் தான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா அந்த ரெட் கலர் இது துணி போட்டு போறாரு அது இந்திய டாக்டர் மாதிரி என்ன பண்ண பாப்பாரு இந்த ரெட் மேரி பண்ணுவாரு ஸ்னீமா பண்ணிட்டாரு இந்த இதுல வேற அந்த அந்த கோயில் அந்த டியூன் வந்து பிறந்த பிறகுதான் அந்த டியூன் வந்து பிறகு அந்த ரெட் கலர் இது போட்டு போன அந்த குழந்தையை காப்பாத்த காசு போறாரு போலீஸ் எதுவுமே கொஞ்சம் மேரி பண்ணுவாரு அப்படின்னா வில்லனோட இந்த அரசியல் அதுல இப்படி இல்ல அந்த குழந்தைய வச்சுட்டு துணிய வச்சு இது தனுஷர் தான் அந்த ஷர்ட் வந்து மூவி வேற இல்ல இதுதான் மஞ்சள் தான் இல்ல மஞ்சள் தான் மஞ்சள் அப்படி கூட எப்படி மஞ்சள் மஞ்சள் அந்த பிரவுன் தான் இது இந்த செக் செக் அது போட சின்ன செக் இதுதான் தனுஷ் ஐயா இது இல்ல இந்த இது சின்ன சின்ன பட்டி அது பெரிய பட்டி சரி இதுதான் வேற யாரு இது பெரிய நீள கோடு அது சொல்லுங்க இது போஸ்டல் பார்த்தீங்க அதுல சட்டை பெரிய சட்டை இல்ல சட்டை பெரிய சட்டை பெரிய வனக்காட்டு சட்டையா நான் வந்து எடுத்து செய்ய அவருக்கு ஏதோ போறாங்களா அதை விட்டுட்டு போறாங்க ஏதோ சம்திங் அதுக்கு பிறகுதான் சாப்பிட அதுக்கு பிறகுதான் சாப்பிடும் ஏதோ சம்பவம் நடந்துட்டு பெருசா காசு அடிச்சாரு நம்மளோட தனுஷோட இவர் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்காருன்னு தெரியும் ஸ்டோரி என்ன பேக்ரவுண்ட் இல்ல அவர் அந்த சில அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய அதை சொல்லுவாரு ஒரு டயலாக் இருக்கு ஒவ்வொரு உதவி செய்ய நல்லவன பிரச்சனை நம்மளுக்கு வேணுமெண்டே ஏதோ சொல்லுவார் அந்த நான் வச்சு நான் பார்த்து ஒரு ஆள் சொல்லுவேன் அப்ப அதுல விளங்குது இவர் வந்து அப்படி உதவி செய்யறாரு அதால இவர் பிரச்சனை வந்து இவர் வந்து கிரேயா வில்லனா மாறுற வில்லனோ அதை தேடி போற இந்த கண்ணெல்லாம் வச்சு மிரட்டி போலீஸா தான் இருக்கு போலீஸ் ரெண்டாவது எப்படி போலீஸ் காசுகள் சம்பந்தமான அந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யற ஏதோ சம்திங் அந்த போலீஸ் வேற போலீஸ் அதான் போலீஸ் தான் ஏன்னா அதுக்கு பின்னால அந்த போலீஸ் ஜீப்பலா நம்ம ஸ்டார்டிங்ல ஆட்டேங்க நான் ஆயிடுச்சுங்க பாப்போம் தனுஷ் சார் எனக்கு எந்த கேரக்டர் பிடிச்சோம் அந்த தாடியோட எனக்கு அதான் செம்மையா இருக்கு அந்த டீசர்ல காட்டிப்பாங்க நல்ல ஓடுறது சாமியை கும்பிட கதவால பாக்குறது ரஷ்மிகா மந்தானாவும் அந்த கேரக்டராவே இருக்கிற மாதிரி லைக் பண்ணுவேன் நான் சொன்னேன் நல்லா இருக்கு இந்த படத்துல
பட் வில்லனும் புதுசா இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது, புதுசா இருக்கு. ஒரு தெலுங்குல இருக்கலாம், உங்களுக்கு தெரியல maybe. இருக்கலாம். சரி, இவ்வளவு தான் இந்த வீடியோ. நாங்கள் நிறைய சுத்தி பார்த்தாலும் அதில் பெருசா போயிருக்கும். DSP மியூசிக் அதை சொல்லி அந்த கூஸ்பா எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்ஸ். இந்த இது அந்த 4 பேரை சுத்தி தான் கதை போயிட்டு மில்லன், நாகார்ஜுனா, ராஷ்மிகா கண்டென்ட் வரையும் புலி பண்ணாரு. ஒரு இடத்துலயும் அந்த மாஸ் மாதிரி இல்லை. அது வந்து இந்த டெய்லர்ல பார்க்க மாசா இருக்கு. ஏன் இந்த படத்துல பலசுலயும் இருந்து அது வந்து மாஸ் கொண்டு வைக்கல போல ஹீரோயிக் சொட்டு இல்லாம இது வந்து ஒரு கதையோட சேர்ந்த ஒரு மாசா இருக்கும். நினைக்கிறேன் அதுக்குள்ள இருக்கிற ஒரு கதை வந்து ஒரு ஓவர்கம் பண்ணும் போது வெறும் ஒரு மாஸ் அதான் நல்லா இருக்கு. அது கூஸ் பம்பா இருக்கு. பாப்போம், பொறுத்திருந்து பார்க்கணும். 20ஆம் தேதி ஜூன் மாசம் இன்றைக்கு 16 இன்னும் 4 நாள் தான் இருக்குது. பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற முக்கியமான ஒரு விஷயம், இதுல வந்து தமிழ் டப்பிங் ஒரு ஒட்டு ஒருக்கா நம்மளோட டான்சர் நிறைய இடத்துல கலைக்க பொம்பளை ஒரு கொஞ்சம் மிட் ஷூட் லோட்ல வைப்பினா டான்சர் அந்த இல்ல நிறைய இடத்துல டப்பிங் பண்ண தெரியுது. சரியா பண்ணல போல. இப்போ இது ஒரிஜினல் தெலுங்கு. இது தெலுங்கு மூவி. இது தெலுங்குன்றால வந்து தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம தான் கிடைக்கும். முக்கியத்துவமே டப்பிங்ல டான்ஸ் அது முக்கியமான டைலாக் சொல்லிங்க. ஒரு மாதிரி மேட்சிங் எல்லாமே இருக்குது. அது மிக்சர் கேட்டது. ஓகே, இந்த வீடியோ அதான் நம்ம மேட்சிங்ல இருக்கு. அது ஒரு பார்த்து படம் 4 நாட்டங்களுக்கு என்ன செய்யறாங்க வரையில அதுவும் அந்த பாத்துக்கிறேன் சொல்லிங்க. அது ஏதோ வேற ஏதோ தெலுங்குல சொல்ல, இது தமிழ்ல இப்படி வேற மாதிரி கிடக்குது. வாழத்திறக்கணும். இது ஏதோ இப்படி மூடு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.